ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாமிலா கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 kgக்கான ஹாட் ஏர் பலூன் கேக் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் டயர் கேக் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டாக் பண்ணலான்னு காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் எப்படி ரெடி பண்ணலான்னு காட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டயர் கேக் வந்துட்டு எப்படி வந்து பேக் பண்ணலான்னு நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேக் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ் கேக்கு தான். இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இது பாட்டம் டயர் வந்து 7 இன்ச்சுக்கான 2 கேக் டின்னில் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். டாப் டயர் வந்துட்டு 5 இன்ச்சுக்கான 2 கேக் டின்னில் ரெடி பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து பாட்டம் டயரை வந்துட்டு நான் வந்து 6 லேயராகவும் டாப் டயர் வந்து 5 லேயராகவும் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து போர்டில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் லேயர் கேக் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக சுகர் சிரப் அப்ளை பண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நீட்டாக வந்து பேலட் நைஃப் வச்சு லெவல் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் லேயர் கேக்கையும் எடுத்து வச்சு இதே மாதிரி ஒவ்வொரு லேயரையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து இந்த கேக் போர்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 9 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதே மாதிரியே ஒவ்வொரு லேயர் கேக்கையும் ரெடி பண்ணி எடுத்து நீட்டாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்துட்டு டாப் டயருக்கான கேக்கையும் இதே மாதிரி க்ரம் கோட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அவுட்டர் லேயர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் எடுத்து கேக் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு பேலட் நைஃப் வச்சு நீட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 2 கேக்கையுமே நீட்டாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இந்த கேக்கு கொண்டு போகும்போது சரியாமல் இருக்கிறதுக்காக தான் டயர் கேக்கில் கண்டிப்பாக வந்து டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்குறது. இப்போ டாப் டயரில் ஒரு 2 டவல்ஸ் வந்து நான் வந்து கேக்கோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து இன்சர்ட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரியே நம்ம வந்து இந்த பாட்டம் டயரில் வந்துட்டு நம்ம இந்த டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணும்போது இந்த டாப் டயர் கேக் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு உள்ளாடி வர்றது மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்து அந்த கேக் டின் டாப் டயரில் எந்த 5 இன்ச்சு கேக் பண்ணோன்னா அதை வந்துட்டு இந்த பாட்டம் டயரில் வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு வரும்னு தெரியும். அந்த சைஸுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 டவல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுத்தா போதும். இப்போ வந்து கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் ஓவர்நைட் வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஃபாண்டனில் வந்து ஹாட் ஏர் பலூன் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். இந்த ஹாட் ஏர் பலூன் வந்துட்டு ஒரு தெர்மோக்கல் பால் மாதிரி கிடைக்கும். அது வந்து எனக்கு கிடைக்கல. அதில் தான் வந்து ஹாட் ஏர் பலூன் வந்து ரெடி பண்ணி எடுப்பாங்க. இந்த கேக்கில் நான் வந்துட்டு அந்த பாலுக்கு பதிலாக வந்து நம்ம ஃபாக்ஸ் பால்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஃபாக்ஸ் பால்ஸில் பெரிய சைஸாக வரதை எடுத்துகிட்டு ஃபாண்டனில் இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் ஃபாண்டன்லே தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி விட்டோன்னா அப்படியே ஒட்டி இருந்துடும். இந்த மாதிரி மொத்தமாக 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துருந்தேன். அதை வந்துட்டு இதில் வந்து ஒவ்வொரு பீஸையாக இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி விட்டோன்னா சூப்பராக ஒரு சின்ன சைஸில் ஹாட் ஏர் பலூன் வந்து ரெடியாகி கிடச்சிரும். கஸ்டமர் தந்த பிக்சர்லேயும் இதே மாதிரி ஒரு குட்டியாக தான் இருந்தது. அதனால் நான் இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக ஃபாண்டனில் பால் மாதிரி சின்னதாக உருட்டி மேலே வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கணும். இதையும் லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோன்னா அதுவும் அப்படியே வந்து செட் ஆகி இருந்துடும். இதை நான் வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபாண்டனில் ரெடி பண்ணுறது டாப்பர் எல்லாமே வந்து நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சா தான் நல்லா ட்ரை ஆகி நமக்கு வந்து கேக்கில் வைக்கும்போது நல்லா ட்ரை ஆகி இருக்கும். இல்லைன்னா வந்து அப்படி ஒரு மாதிரி மெல்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பாட் மாதிரி வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் ஒன்று பாட் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து லைட்டாக தண்ணி வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஃபாண்டனில் ஒரு பெரிய பீஸாக வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து தேவையில்லாததெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இதிலே வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி கொடுக்குறதுக்கு நம்ம அந்த ஃபாண்டன் காயறதுக்கு முன்னாடியே ஒரு நைஃப் வச்சு
இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டோன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். இது காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இது ஒட்டி விட்ட உடனேயே நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துடணும். இப்போ இதே மாதிரி ஒரு டிசைன் சூப்பராக கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த பேராஷூட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு பேப்பர்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஃபாண்டனில் வச்சுட்டு ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துட்டு ஃபாண்டனில் பேராஷூட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 3 பேராஷூட் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதிலே வந்துட்டு நைஃப் வச்சே மார்க் பண்ணி எடுத்துடலாம். உள்ளாடி வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுட்டு சென்டரில் இதே மாதிரி ஒரு டிசைன் போட்டுவிட்டு சைட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டோன்னா சூப்பராக வந்துட்டு ஃபாண்டன் பேராஷூட் வந்து ரெடி ஆகிரும். இதே மாதிரியே 3 பேராஷூட்லேயுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாம் நல்லா ட்ரை ஆயாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டெடிபேர் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்காக வந்து 2 தெர்மோகோல் வந்து இதுக்குள்ளாடி வந்து பாட்டுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து இந்த டெடிபேர் வந்துட்டு ஏற்கனவே வந்து நான் வந்து ஃபாண்டனில் எப்படி ரெடி பண்ணலான்னு வந்து உள்ள வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் இதை டெடிபேர் வந்துட்டு எப்படி பண்ணலான்னு வந்து காட்டலை. டெடிபேரை வந்துட்டு ஒரு பேம்பூ ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி உள்ளே விட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஃபாக்ஸ் பாலில் அதுலேயே வந்துட்டு ஒரு கம்பி மாதிரி வரும், அதை வச்சு இன்சர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ எல்லா ஃபாண்டனும் ட்ரை ஆகி ரெடி ஆயாச்சு. இப்போ வந்துட்டு இந்த கேக்கை வந்து ஸ்டாக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம வந்து பேலட் நைஃப் வச்சு இந்த கேக்கை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இலக்கி விடணும். அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் டவல்ஸ் வந்து மேலே வந்து இன்சர்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ நமக்கு மேலே பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அடியில் வந்து இந்த பேலட் நைஃப் வந்து நம்ம வந்து பேலட் நைஃப் கொடுக்கும்போது பாதி அளவுக்கு வர்றது மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா இந்த பேலட் நைஃப்பில் கொஞ்சமாக தண்ணி வந்து இருக்கிறது மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக்கு வந்து ஸ்டாக் பண்ணோன்னா அந்த அடியிலேருந்து கேக்கோட அந்த பேலட் நைஃப் ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எந்த இடத்துலையுமே கேக் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக வந்து ஸ்டாக் பண்ணி இந்த மெத்தடில் எடுத்தோன்னா ஈஸியாக ஸ்டாக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து கேக் வந்து ஈஸியாக ஸ்டாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இதோட டெக்கரேஷன் சொக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது முதல்ல வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு டெடிபேர் வந்து ரெடி பண்ணி எடுத்துருந்தேன். அதை வந்து பாட்டமில் அந்த பக்கமாக ஒரு சின்ன பேம்பூ ஸ்டிக் அதோட பேக்கில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி கேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா டாப்பர் மாதிரி இதையும் வந்துட்டு கேக்கோட டாப்பில் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்துட்டு சென்டரில் வச்சு விட்டுருக்குறேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பர்த்டேக்கான அந்த மாதிரி ஒரு டாப்பரும் சென்டரில் வச்சு விட்டாச்சு. கொஞ்சமாக ஃபாக்ஸ் பால்ஸ் வந்து இந்த கேக்கில் வந்துட்டு டபுள் கலரில் எடுத்துருக்கிறேன். ப்ளூ கலரும் பிங்க் கலருமா மிக்ஸ் பண்ணி எடுத்து அதையும் பெருசும் சிறுசுமா மாற்றி மாற்றி வச்சு விட்டாச்சு. இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் கேக்கு தான். அதில் இருந்த மாதிரியே ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். அடுத்தது இந்த பேபியோட நேம் வந்துட்டு ஃபாண்டனில் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதையும் வந்துட்டு பாட்டம் டயரில் கீழே ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஃபாண்டனில் ரெடி பண்ணியிருந்த பேராஷூட் எடுத்து இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றுமா ஓட்டி விட்டாச்சு. கொஞ்சமாக க்ளவுட்ஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதையும் எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் வச்சு கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. கேக்கோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து டயர் கேக் வந்து எப்படி வந்து பேக் பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். நான் வந்து எல்லா கேக்குக்குமே இதே மாதிரியே தான் பேக் பண்ணி கொடுப்பேன். டயர் கேக்கு அதுக்கப்புறமா டால் கேக் எல்லாம் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி கொடுப்பேன். நமக்கு வந்து டால் கேக் பாக்ஸு டயர் கேக் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் இதே மாதிரியே தான் எல்லா கேக்கையுமே பேக் பண்ணி கொடுக்குறது.
இப்போ வந்து 2 கேக் பாக்ஸ் எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு பக்கம் மட்டுமே நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பாக்ஸுக்குள்ளாடி இன்னொரு பாக்ஸ் வச்சுட்டு இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கேக்கை வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து மேலே 2 அந்த மூடி மாதிரி வர பக்கத்தை இந்த மாதிரி வச்சு டேப் போட்டு ஒட்டியே சைட்லேயும் மேலேயும் டேப் போட்டு ஒட்டி விட்டோன்னா சூப்பராக வந்துட்டு பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.